ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு கண்ணுக்கு தெரியாது, மேஜரிங் ஆன் மைனர்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 23ஆம் அத்தியாயம் 16 முதல் 26 வரை. குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்களே. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்களே. மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேல் உள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாயிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். மாயக்காரராக வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதித்தினாலும் நிறைந்திருக்கின்றன. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே மத்தேயு 23:24. கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்களே. You strain out a gnat and swallow a camel. வெளிப்படையான காரியங்களை வற்புறுத்தி ஆனால் முக்கியமானவற்றை கவனியாது விடும் மாய்மால மார்க்கத்தை இயேசு கண்டனம் செய்கையில் தமது இறுதி பிரசங்கத்தில் இப்பழமொழியை கூறினார். பூச்சிகளில் சிறியது அநேகமாய் கொசுதான். பாலஸ்தீனா நாட்டில் இருந்த தரை மிருகங்களில் ஒட்டகம்தான் பெரியது. அது சடங்கின்படி அசுத்தமானது. மத்தேயு 23ஆம் அத்தியாயம் முழுவதிலும் இயேசு கடும் கோபத்துடன் காட்சியளிக்கிறார். குறைந்தது 8 தடவை ஐயோ என்று சாபமிட்டார். மார்க்க தலைவர்களை வெளிவேடக்காரர், குருட்டு வழிகாட்டிகள், மடையர் என்றெல்லாம் அவர் அழைத்தார். கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த யூத மதத்திற்கும் இன்றைய கிறிஸ்தவத்திற்கும் வேறுபாடு அதிகமில்லை. எப்படியெனில், நமது தலைவர்கள் செய்வதை அல்ல சொல்வதைத்தான் நாம் பின்பற்ற முடியும். தலைவர்கள் மற்றவர்கள் மீது கடினமாகவும் தங்கள் மீதோ மிருதுவாகவும் இருக்கிறார்கள். மதிப்பிற்காக வேறுவித உடைகளை உடுத்திக் கொள்கிறார்கள். பட்டங்களையும் பதவிகளையும் நாடி அலைகிறார்கள். தலைவர்கள் கடவுளின் காரியங்களில் வளருவது நின்று போகும்போது அவர்கள் மக்களது வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாயிருக்கிறார்கள். பிரசங்கிமார் தங்களது ஜெபங்களை வைத்து விதவைகளையும் பாடுபடுகிறவர்களையும் கொள்ளையடிக்கிறார்கள். சபை மேய்ப்பர்கள் சபையினரின் ஆன்மீக ஆரோக்கியத்தை விட அவர்களது எண்ணிக்கை பெருகுவதிலேயே கண்ணும் கருத்துமாயிருக்கிறார்கள். சடங்குகளே சத்தியத்தை விட முக்கியத்துவம் பெறுகின்றன. தசமபாகம் செலுத்தாத விசுவாசிகள் மீது மேய்ப்பர்களுக்கு கோபம் வரும். ஆனால் அவர்களை சமூக நல சேவைகளுக்கும் ஏழைகளுக்கு உதவவும் ஊக்குவிக்க மாட்டார்கள். அந்த 23ஆம் அத்தியாயத்தில் உள்ள அன்றைய மார்க்க தலைவர்கள் இதை அப்படியே படம் பிடித்து பிரதிபலித்து நாம் இன்றைய நிலையிலே நாம் அறிந்து கொள்ளலாம். இன்று நமது ஆலயங்களில் பிரசங்கிப்பதற்காக ஒருவேளை இயேசு வருவார் எனில் அவர் என்ன சொல்லுவார் என்று இதோ கற்பனை செய்து பார்க்கிறேன். வேடக்காரரே, உங்களுக்கு ஐயோ!
ஆலயத்திற்குள் வீடியோ எடுத்து விட்டால் அது பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிடும் என்று எண்ணுகிறீர்கள். ஆனால் உங்கள் கமிட்டி கூடுகைகளுக்கு போலீஸ் பந்தோபஸ்து தேவைப்படுகிறது. வேடக்காரரே, உங்களுக்கு ஐயோ! நகை அணியக்கூடாது என்று பிரசங்கிக்கிறீர்கள், ஆனால் 3 தலைமுறைகளுக்கு வங்கிகளில் பணம் சேர்த்து வைக்கிறீர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தொடாதே, சுவைக்காதே, தீண்டாதே என்றே சொல்லிக் கொண்டிருக்கும் மார்க்கம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவமே அல்ல. வாசிக்கிறேன் பாருங்கள். கொலோசேயர் 2ஆம் அத்தியாயம் 20-21 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியேயும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு நீங்கள் உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. நாமோ பிரியமானவர்களே, இந்த புதிய உடன்பாட்டின் காலத்திலும் பழைய ஏற்பாட்டு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒட்டகம் போன்ற பெரிய மிருகத்தை கூட பார்க்க முடியாத அளவு சட்டதிட்ட கொள்கை நமது கண்களை குருடாக்கி விட்டது. கொசு போன்ற சிறிய காரியங்களில் கூட நாம் அவ்வளவு கண்டிப்பா இருக்கிறோம் என்ற சுய வஞ்சகத்தில் நாம் அகப்பட்டிருக்கிறோம். டிஎல் மூடியின் உடன் ஊழியர் பிலிப் பி பிளிஸ் என்பவர் ஆங்கிலத்திலே ஒரு அழகான ஒரு பாடல் இயற்றினார். மோர் பியூரிட்டி கிவ் மீ, மோர் ஸ்ட்ரென்த் டு ஓவர்கம், more freedom from earth stains, more longings for home, more fit for the kingdom, more used would I be, more blessed and holy, more savior like thee. அது தமிழாக்கமும் செய்யப்பட்டுள்ளது. இன்னும் தூய்மை, இன்னும் பலம் மேற்கொள்ள, இன்னும் விலகல் உலக கரையினின்று, இன்னும் நாட்டம் மேலுலகின் மீது இறையரசு தேடி, இன்னும் ரட்சகா உம்மை போல் மாற. இதுவே நமது ஜெபமா இருக்கட்டும். இல்லையேல் மார்க்க சடங்குகளிலும் சட்டதிட்ட பிரமாண கொள்கைகளிலும் நாம் அகப்பட்டு கொண்டு சிறிய காரியங்களை பெரிதாக்கி பெரிய காரியங்களில் நாம் தோல்வியடைந்து விடுவோம். கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விளங்குகிற அந்த நாள் மார்க்கமே இன்று நம்மளுடைய ஆலயங்களிலும் சபைகளிலும் தலை தூக்க துவங்கிவிடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எது அவ்வளவு முக்கியம் இல்லாத காரியங்களோ அதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைதான் நம்மை சமநிலையில இருக்கும்படி காத்து கொள்ளும். எங்கள் மகா பெரிய தேவனே, இந்த அருமையான நாளின் தியானத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அத்தியாயத்தை வாசிக்கவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. எத்தனை முறை குமாரனா இயேசு கிறிஸ்து ஐயோ உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். அவருடைய இருதயத்தில் எவ்வளவு பெரிய பாரம் இருந்திருந்தால் அவர் அபிதமாக பேசியிருப்பார். வெளிவேடக்காரர் என்று சொன்னாரே ஆண்டவரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னாரே ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கு எங்களுடைய சபைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம், எங்களுடைய ஆலயங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம், எங்களுடைய ஊழிய நிறுவனங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம், எங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களிலே ஃபெயிலாகி சிறிய காரியங்களை பெரிதுபடுத்தி கொண்டு நாங்கள் கர்த்தாவே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. இவ்விதமான வெளிவேடம் எங்களுக்கு வேண்டாம். உம்முடைய வார்த்தையை அப்படியே நாங்கள் புசித்து வார்த்தையில் சொல்லப்பட்ட காரியங்களை முக்கியத்துவ வரிசையிலே நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபைகளிலே, எங்கள் ஆலயங்களிலே, சபைகளிலே, கமிட்டிகளிலே, தனி வாழ்க்கைகளிலே காணப்படுகிற வெளிவேடம், மாய்மாலம் எல்லாவற்றிற்கும் கர்த்தாவே சீக்கிரமாக ஒட்டுமொத்தமாக நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க கர்த்தாவே, புறவினத்தார் எங்களை குறித்து பேசுகிற காரியத்திலே நாங்கள் வெட்கி தலைகுனியாதபடி தலை நிமிர்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி தருவீராக. இந்த நாளின் தியானத்திற்காக மறுபடியும் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கிறிஸ்தவத்திற்குள்ளே ஒரு பெரிய மறுமலர்ச்சி, ஒரு பெரிய அன்பின் புரட்சி, ஒரு பெரிய உயிர்மீட்சி சீக்கிரமாய் கட்டளையிட மாட்டீரா? அப்படி நீ செய்ய வேண்டும் என்று உம்முடைய பாதங்களை பிடித்து கொண்டு நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.